வணக்கம் நண்பர்களே! இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சென்னை கீழாம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் தாங்க. ரீசென்ட்டா சென்னை போயிருந்தேன். ஊருக்கு ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கும்போது சிஎம்பிடில பஸ்ஸா இல்ல கீழாம்பாக்கத்தில பஸ்ஸான்னு கேட்டேன். நெறைய பேத்துக்கு தெரியல. விசாரிச்ச வரைக்கும் பொங்கல் வரைக்கும் ஏற்கனவே இருந்த மாரி தான் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பெருங்களத்தூர் வழியாக போகக்கூடிய பஸ் அனைத்துமே கீழாம்பாக்கத்துக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பஸ் வந்து வெளிய போகும் அப்படின்னு சொன்னாங்க. கீழாம்பாக்கத்திலேயே பஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. புதிய பேருந்து நிலையம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் தாம்பரம் வந்து தாம்பரத்துலருந்து கீழாம்பாக்கத்துக்கு பஸ்ல போனேங்க. பஸ்ல போயிட்டு கீழாம்பாக்கத்துல மாநகர பேருந்துகள் நிற்கும் இடத்துக்கு வந்துட்டேன். மாநகர பேருந்துகள் இருக்கும் இடத்துல எங்கள இறக்கி விட்டதுக்கப்புறம், நாங்க வெளியூர் போறதுக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம். அங்க மக்கள் சேவை மையம்னு வச்சு உட்கார்ந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது சப்வேல இறங்கி மேல ஏறுனா தான் நீங்க வந்து வெளியூருக்கு போறதுக்கான பேருந்துகள் ஏற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வந்திருந்தா கீழ இறங்கி மேல ஏறுறது. ஏற்கனவே தாம்பரத்துலருந்து வரவங்க எல்லாமே பஸ் புடிச்சு திரும்ப இங்கேயே வந்துட்டு இருந்தாங்க நெறைய பேரு. கீழ இறங்கிட்டு மேல ஏறணும். மேல ஏறிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும் வெளியூர் பேருந்துக்கு போறதுக்கு. நடக்கும்போது அந்த இடம் ரொம்ப வந்து சூப்பரா இருந்துச்சு. உள்ள போனதுக்கப்புறம் அதை விட பிரம்மாண்டமாவும் இருந்தது. புதிய பேருந்து நிலையம் அப்படிங்கிறனால, மக்கள் உதவி மையம் அப்படின்னு சொல்லி அங்க உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க நமக்கு வந்து வழிகாட்டுவாங்க. நீங்க எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா, அவங்களே பிளாட்ஃபார்ம் நம்பர் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இடத்தையும் பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டது இல்லாம கீழ ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த பஸ் போகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் போனப்ப பேருந்துகள் வந்து குறைவாக தான் இருந்தது. ஏன்னா பொங்கலுக்கு அப்புறம் தான் இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொங்கல் வரைக்கும் சிஎம்இடில இருந்து தான் பஸ்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெருங்குளத்தூர் வர பஸ் எல்லாமே உள்ள கீழாம்பாக்கத்துக்குள்ள வந்துட்டு தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனப்ப எல்லா பஸ்ஸும் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் போச்சு. ரொம்ப நேரம்லாம் நிக்கல. வந்து ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் பஸ் நின்னதுக்கப்புறம் பஸ் கிளம்பிருது. நான் சைதாப்பேட்லேருந்து கிளம்புனேங்க. சைதாப்பேட்லேருந்து தாம்பரம் வந்துட்டு, தாம்பரத்துலருந்து செங்கல்பட்டு போகக்கூடிய பஸ்ல ஏறி, அந்த பஸ் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில என்னை இறக்கி விட்டுச்சு. நான் இப்படி தான் வந்தேன். ரொம்ப வந்துட்டு தூரமா இருக்கவங்க இந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு வரது வந்து சிரமமா தாங்க இருக்கும். அதுவும் வயதானவர்கள் வந்து எத்தன பஸ் மாறி வந்து லக்கேஜ்லாம் தூக்கிட்டு உள்ள வருவாங்கன்னு தெரியல. வந்தாலும் திரும்ப கீழ சப்வே இறங்கி மேல ஏறி நடந்து, அதுக்கப்புறமேல் போயிட்டு பஸ் வந்து ஏற வேண்டியதா இருக்கு. இந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும், இந்த பேருந்து நிலையத்த ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு இடத்துலயும் பஸ் உள்ள வரதுக்கு தனித்தனியா வந்து வழிகள் இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். கோயம்பேடு அளவுக்கு கூட்டம் அதிகமான நேரங்கள்ல இந்த பேருந்து நிலையம் எப்படி வந்து செயல்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம, இந்த பேருந்து நிலையத்தில ஏடிஎம் போன்ற அறைகள் எதுவும் இருக்க மாரி தெரியல. அது வந்து கண்டிப்பா ஏடிஎம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா கோயம்பேடுல வந்து சிஎம்பிடிக்கு நம்ம போனோம்னா, ஏடிஎம் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே இருக்கும். நம்ப பணம் எடுத்துட்டு வரலைனா கூட, கோயம்பேடு சிஎம்பிடி போயிட்டு அங்க பஸ் ஏறதுக்கு முன்னாடி கூட நம்ம பணம் எடுத்துக்க முடியும். அந்த வசதிகள கொஞ்சம் செஞ்சு தந்தா பரவால்ல. நான் பார்த்த வரைக்கும் என் கண்ல படல. ஒரு வேளை இருக்கா என்னன்னு தெரியல. புதிய பேருந்து நிலையத்தை சுத்தி பார்த்துட்டு, அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து பணியாளர்கள்ட்ட கேட்டோம். பொங்கலுக்கு அப்புறம் இது எப்படி செயல்படும் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தென் மாவட்டங்களுக்கு போற பஸ் அனைத்தும் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டே கிளாம்பாக்கம் அப்படின்னும், அங்கருந்து வரும்போது கடைசியா எண்ட் பாயிண்ட் வந்து இங்கேயா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரியும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம, விழுப்புரம் வழியாக போகக்கூடிய எல்லா பஸ்ஸுமே கீழாம்பாக்கத்துல இருந்து தான் கிளம்பும் அப்படின்னும் சொன்னாங்க. நீங்க பொங்கலுக்கு அப்புறம் சென்னைக்கு வரீங்க அப்படின்னா, மார்னிங் நீங்க வரும்போது கீழாம்பாக்கத்துல தான் இறங்கிருவீங்க. அதே மாரி ரிட்டர்ன் நீங்க போகும்போதும் கீழாம்பாக்கத்துல தான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்க போகுது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தான் இந்த புதிய பேருந்து நிலையத்தை சென்னையிலேருந்து கொஞ்சம் வெளியே தள்ளுன மாரி கட்டியிருக்காங்க. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ டிராஃபிக் குறையுது அப்படிங்கிறது நமக்கு பண்டிகைகளின் போதோ, இல்லைன்னா ரொம்ப லாங் டேஸ் லீவ் இருக்கக்கூடிய வீக்கெண்ட் டேவ்லயும் தான் நமக்கு தெரியும். என்னதான் கீழாம்பாக்கத்துல புதிய பேருந்து நிலையம் அமைத்தாலும் கூட, செங்கல்பட்டு வரைக்கும் நமக்கு கண்டிப்பா டிராஃபிக் வந்து இருக்க தான் போகுது. நீங்க தென் மாவட்டங்கள சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா, பொங்கலுக்கு அப்புறம் சென்னை வரும்போது கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தான் இறங்குவீங்க. அதே மாரி நீங்க ரிட்டர்ன் உங்க ஊருக்கு போகணும் அப்படின்னாலும், நீங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தான் வரணும். பொங்கல் அப்போது வழக்கமாக நடக்கிறது தான் ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சு இந்தந்த ஊர்களுக்கு பஸ் வந்து இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிருவாங்க. பொங்கல் அப்ப வந்து அந்த மாரி நடக்கும். பொங்கலுக்கு பிறகு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தான் தென் மாவட்டங்களுக்கான பஸ்ஸுகளே இயங்கக்கூடிய மையமாக இருக்க போகுது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க நண்பர்களே. நன்றி.